ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மிகப்பெரிய மூட நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ முந்தைய வீடியோவிலே அதை கண்டினியூ பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் பெருசானதுனால இப்போ இதை தனி வீடியோவாக போடுறோம். ஸோ அதுதான் கரெக்டும் கூட. 2 நாளாகமும் 14லிருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அபியா இறந்துடுறான். ஸோ இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அபியாவுக்கும் எரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்து எரோபெயாமை கொன்று போட்டுடுறாங்க. காரணம், அவன் அந்நிய தேவனை வணங்கிட்டான். கர்த்தரை வணங்குறவங்களுக்கெல்லாம் நிந்தனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினால கடவுள் அபியா கையில் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு மறுஜென்மம் இதை பற்றி ஞானம் இல்லாத காரணத்தினால அதுதான் உச்சக்கட்ட தண்டனை அப்படின்னு கொடுக்கப்படும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் இது எதுவும் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனதுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளிப்புறமாக நடந்ததாக, ஏற்கனவே நடந்ததாக புனையப்பட்ட கற்பனை கதைகளை. ஸோ அந்த அர்த்தத்தோடு புரியும்போது தான் இதில் எது கடவுளுடைய வார்த்தை, எது சாத்தானுடைய வார்த்தைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மதங்கள் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குறாங்க. அதில் கடவுளுடைய வழி தெளிக்கப்பட்டிருக்கும், மீதி எல்லாமே மனித வழியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் கடவுளுடைய வழி கிடையாது. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுடைய வழி. ஆனால் அது இயேசு சொன்ன மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் கடவுள் அப்படியே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் பழி வாங்குற மாதிரி காட்டிட்டாங்க. கேட்டால் கடவுள் அப்போ அப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார், மாறிக்கிட்டார் அப்படி சொல்கிறாங்க. நேற்று ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் மாறி மாறி பேசினா என்ன மனுஷனா அப்படின்னு குரானில் ஒரு வாக்கியமே வரும். ஆனால் தான் சதாசிவம்னுவோம், எப்போவுமே அவருடைய குணம் ஒரே மாதிரியே இருக்கும். சரி, இந்த 14வது அதிகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அபியா இறந்த பிறகு அவனுக்கு பதிலாக அவனுடைய மகன் ஆசா அவன் ராஜாவாகிறான். ஆசா ஸோ கடவுளுக்கு பிடித்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். கடவுளுக்கு எது பிடிக்குமோ, மற்ற மதத்து கடவுள் கோயில்கள் இதெல்லாம் இடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு தான் பைபிளில் ஒரு மதவெறியர்களாகவே உருவாக்கக்கூடிய விஷயம்தான் அதிகமாக பைபிளில் இருக்குது. குரானில் நான் படித்த வரைக்கும் இல்லை, ஆனால் போக போக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இதில் பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இருந்து படாத பாடுபட்டார் இயேசு கிறிஸ்து இல்லையா? இப்படி இருக்கிறவங்க கிட்ட அன்பை போதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? சரி, அதுவுமே நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் அங்கே இயேசு பண்ணதாக சொல்லப்பட்டும் இருக்குது. ஸோ அந்நிய தேவர்கள் பலிபீடங்களை இடிக்கிறான், சிலைகளை உடைக்கிறான். இப்போ ஆப்கானிஸ்தானில் அந்த தாலிபான் தீவிரவாதிகள் புத்தர் சிலையை உடைக்கும்போது தெரியுது நமக்கு தீவிரவாதின்ட்டு. அந்த தீவிரவாதி பண்ணுற வேலையை கடவுள் போதிப்பார். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அதான் இருக்கும். விக்கிரகத்தோப்புகளை வெட்டுறான், ஒரு சைக்கோ மாதிரி அலையிறான் ஆசா. ஆனால் கடவுளுக்கு சைக்கோவை தான் பிடிக்குது. அதே மாதிரி எல்லோரும் கர்த்தரை தேடணும் அப்படின்றான். ஸோ தேடணுன்னாலே என்ன அர்த்தம்? கர்த்தர் கிடைக்கல, கர்த்தர் வரலை. ஸோ இந்த தேடுற வேலைலாம் எங்கே நடக்கும்னா பக்தியில் நடக்கும். ஸோ முதல் பாதி சொர்க்கம், முதல் 2500 வருடம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. இந்த நரகத்தில் தான் பக்தி, கடவுளை தேடுறது. இந்த கடந்த 2500 வருடத்தில் உருவானது தான் எல்லா மதங்களும். நரகத்தில் சாத்தான் உருவாக்குனது. ஏன்னா ஒவ்வொரு மதமும் இன்னொரு மதத்தை எதிர்க்க தான் கற்றுக் கொடுக்கும். அதுக்கு சிறந்த உதாரணமே நம்ம பார்த்துட்டு இருக்கிற கதைகள் தான். ஸோ அப்படியே மக்களை பிரித்து சண்டை போட வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை, அது கடவுளுடைய வேலை கிடையாது. சாத்தானுடைய வேலையை கடவுளுடைய வேலையாக திரித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்கே தான் கடவுளை தேடிட்டுருக்கோம். கடவுளை பற்றியே தெரியாது நமக்கு. கடவுள் இறுதியில் வருகிறார். இப்போ கடைசி 1 வருடம் இப்போ நடந்துகிட்ருக்குது.
செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சிவபெருமான் இந்துக்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக தனக்கென்று சொந்த உடல் எடுப்பது கிடையாது, பிறப்பது கிடையாது. ஆனால் தான் அவரை பார்க்க முடியல. நம்மள மாதிரி அவரும் ஆத்மா தான். நம்ம ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதையும் பார்க்க முடியாது, கடவுளையும் பார்க்க முடியாது. நம்மளாவது உடம்பு எடுத்துருக்குறோம், உடம்பை பார்க்க முடியும், அவர் உடம்பே எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஞானத்தை சொல்வதற்கு ஒரு உடல் வேணும். அதனால் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடைசின்னு ஒரு வருடம் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இது முடிந்தவுடன் இந்த பூமி அழிந்து சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் சொல்லணும் இல்லையா? கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு ஞானம் கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி இயேசு மூலமாக சொல்லப்படுது. முஸ்லீம் மதம் உருவாகிறதுக்கான ஞானம் அது உருவாகிறதுக்கு முன்னாடி நபி மூலமாக சொல்லப்படுது. அதேமாதிரி சொர்க்கம் உருவாகிறதுக்கான ஞானம் சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி சொல்லப்படணும். அப்போ இது நரகமாக இருக்குது. இது காலச்சக்கரம். மற்றபடி கிறிஸ்தவ பைபிள் மதத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஜூம் மந்திரகாலி போட்டு அப்படியே ஆகுக வானம் வந்துடுச்சு, பூமி ஆகுக பூமி வந்துடுச்சு, கடல் ஆகுக வந்துடுச்சு, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நடக்கலை. எப்போவுமே இந்த பூமி இருக்குது சயின்ஸ் சொல்கிற மாதிரி. ஆனால் 5000 வருடத்திற்கு ஒரு முறை மனிதர்களுடைய குணம் கேவலமாக மாறும் பொழுது கடவுளுடைய வழி கிடைக்கிது. அந்த வழியை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டுமே சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருமே உடலை விட்டு ஆத்மா மேலே போய் தான் ஆகணும். அதனால தான் ஆத்மா அழியாதது அப்படின்னு கீதையில் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஆத்மாவில் இப்போ பாவம் இருக்குது. அந்த பாவத்தை அழிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அதுக்கு என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்ற இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கிற செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும் உயிரோட்டமாக. ஸோ உயிரோட்டமான தேவன்றது இப்போ நடக்கிற விஷயம், ஏற்கனவே நடந்த விஷயம் மாதிரி. அங்கே உயிரோட்டமான தேவன், மெய்யான தேவன் அப்படி இப்படின்னு கர்த்தரை பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுவை புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருமே கடவுள் இப்போ இருக்கிறத சொல்கிறாங்க. பட் இயேசு இப்போ கிடையாது, அவர் இறந்து தான் போயிருக்கிறார் இல்லையா? ஸோ இறக்கலைன்னு நம்பலாம். வள்ளலார் பக்தர்கள் அப்படி தான் நம்பிட்டுருக்கிறாங்க, ராகவேந்திர பக்தர் அப்படி தான் நம்பிட்டுருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மை அவர் மறுபிறவிக்கு போயிட்டார். ஸோ எல்லாருமே மறுபிறவிக்கு வந்து தான் ஆகணும். கடைசி ஜென்மத்தில் கடவுளே இந்த பூமிக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. அவர் எவ்வளோ அன்பானவர்ன்றது அவர் பேசும்போது தான் நமக்கு தெரியும். பைபிள் குரானெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுள் பயங்கர சைக்கோப்பில் இருக்குன்னு ஓடி போயிடுவோம் இல்லையா? ஸோ கடவுள் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இதைத்தான் பைபிள் குரானில் ஆதாம்னு சொல்கிறது. அப்போ இந்த உடல் உணர்வுலேயே மூழ்கி, உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்றி, பேராசை, அகங்காரத்தில் நம்ம மூழ்கி இருக்கிறத தான் பஞ்சதத்துவத்தினால இந்த உடல் உணர்வில் மூழ்கி இருப்பதை களிமண்ணிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? களிமண்ணினாலான உடல் உணர்வில் மூழ்கி இருக்கிறான் மனுஷன். அதை எழுப்புறார் எப்படி? ஜீவ சுவாசத்தை கொடுத்து, அதாவது அவருடைய ஞானத்தை கொடுத்து. அங்கே சுவாசம் ஸ்தூலமான ஒரு விஷயமாக காட்டிட்டாங்க. பூன்னு ஊதி எழுப்புறார். அப்போ எல்லாரையும் அப்படியே எழுப்ப வேண்டியது தானே? ஸோ அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். என்ன ஞானம்? நீ அழியக்கூடிய உடம்பே கிடையாது, ஆத்மா. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அப்படி தூய்மையாக சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக நம்பப்படுறதுனால அவரை மட்டும் கடவுளாக வழிபடுறாங்க. மற்ற மதத்தில் தூய்மைக்கே வேலை இல்லைன்றதுனால யாரையுமே வணங்குறது கிடையாது. சரி, இப்போ கடைசின்னு ஒரு வருடம் மீண்டும் நம்மை தேவதையாக, இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். அதனால தான் இங்கே தான் 33 கோடி தேவதைகளுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்படி நீங்கள் மீண்டும் மாறணும்னா அதே மாதிரி இப்போ பரிசுத்தமாகணும். அதுக்கு என் ஒருவனின் நினைவில் இருங்கள், நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள்ன்றார். ஸோ பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஏன்னா நமக்கு நடத்துறது கடவுள், நம்முடைய அப்பா, நேரடியாக நடத்துகிறார். ஸோ அப்படி அவர் வரவே இல்லைன்னா அவருக்கு எதுக்கு மகிமை? பிரேஸ் தி லார்ட் எதுக்கு சொல்லணும்? எல்லா புகழும் ஒருவருக்கே ஏன் சொல்லணும்? அல்லாஹ் மிகப்பெரியவன் ஏன் சொல்லணும்? ஸோ அப்போ அவர் வரார், வந்து அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம்
ஆத்மான்னு உணர்ந்து பிறரை ஆத்மான்னு பாரு, உடம்பையே பார்க்காத. அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் வரும்ன்றார். உடலை பார்த்தால் அந்த உடலின் மதம், குணம், அந்த உடலில் இருந்து அவன் என்னெல்லாம் பண்ணான் அதுதான் ஞாபகம் வரும். ஆத்மான்னு பார்த்திங்கன்னா ஆத்மா எப்போயுமே இருக்குது. எப்போயுமே ஆரம்பத்தில் ஆத்மா வரும்போது தெய்வீக குணம் நிரம்பியதாக தான் இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும், சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் தோன்றினாலும் சரி, அல்லது அந்த மதம் ஆரம்பிக்கும்போது, கிறிஸ்தவ மதத்துக்கு பிறகு முதலாக மேலேருந்து கிறிஸ்தவ ஆத்மா வரும்போதும் அது ரொம்ப அன்பான ஆத்மாவாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ கடவுள் இப்போ இதுவரைக்கும் கடவுளை மனிதர்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கடவுள் வரார். அப்போ இதில் கடவுளை தேட தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் பக்தி மார்க்கம். ஸோ கடவுளை தேடுறதுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும் அப்படின்ட்டு யூதாவுக்கெல்லாம் ஆசா கற்பிக்கிறான். அப்புறம் விக்கிரகங்களெல்லாம் அகற்றுகிறான். சண்டை கிண்டை எதுவுமே நடக்காதனால அவங்களுடைய கர்த்தருடைய கோயிலை கட்டுறான், பட்டணங்களை எல்லாம் கட்டுறான், பலப்படுத்துகிறான். அப்போ இவனுக்கு ஒரு 5 லட்சம் போர் வீரர்கள் இவனுக்கு இருக்கிறாங்க. அந்த நேரம் இவனுக்கு எதிராக 10 லட்சம் பேரை திரட்டிட்டு எத்தியோப்பியன் சேரான்ற ஒருத்தன் வரான். இவங்ககிட்ட இருக்கிறது 5 லட்சம் பேர், அங்கே 10 லட்சம் பேர், டபுளாக இருக்குது. அப்போ ஆசா என்ன பண்ணுறான்? தைரியமாக புறப்படுறான். இதுவா கடவுளுடைய வேலை? சண்டை போடவா கற்றுக் கொடுக்குறாரு? ஸோ புறப்படுறான். எல்லாம் இந்து மதத்திலேருந்து போனது தான் இல்லையா? பாண்டவர்கள் 5 பேர், அங்கே 100 பேர், 5 பேர் இருக்கிறவங்க அந்த 100 பேரை வெல்றாங்க. ஏன்? கடவுளின் பக்கம் நிற்கிறதுனால அப்படின்ட்டு. ஆனால் அவங்க போடுற உண்மையான யுத்தம் மனதில் நடக்கிறது. மகாபாரதத்தின் இறுதியில் தான் யுத்தம் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்குது பார்த்திங்களா? அதை அங்கே யுத்த வடிவத்தில் காட்டுறாங்க. ஸோ இங்கே இல்லையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. பாண்டவர்களை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவான் துரியோதனன். அப்பயும் அவங்க அமைதியாக அன்பாக தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான யுத்தம். அதுதான் கடவுளின் வழிபடி யுத்தம்னு குரானில் கூட போட்டிருக்கும். இப்போ நடக்கிற யுத்தம் மனித வழிபடி யுத்தம். கடவுளின் வழிபடி நடக்கிறது உள்ளே நடக்கிறது. அது உங்களை புனிதமாக்கும். மனித வழிபடி ஏவுகணை மூலமாக, துப்பாக்கி மூலமாக நடக்கிற யுத்தம் உங்களை பாவிகளாக மாற்றும். அப்போ இவன் போகிறான். போயிட்டு எதிர நின்றுட்டு கடவுளை கூப்பிட்றான். கர்த்தாவே, பலமுள்ளவனாக இருந்தாலும் பலனற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறது உனக்கு ரொம்ப லேசான விஷயம். அதனால் எங்களுக்கு துணை நில். ஏன்னா உன் பேச்சு கேட்டு மற்ற மதத்து கோயிலெல்லாம் நான் இடிச்சிருக்கிறேன்ல, எவ்வளோ நல்லவன், அதனால் எனக்கு துணை நில் அப்படின்ட்டு சொல்கிறான். ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம், நீ எங்கள் தேவன், மனுஷர் ஒன்று ஜெயிச்சிடக்கூடாது. கடவுளையே வெறியேற்றுறார் இவர். உடனே அப்போ கடவுள் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் எதிராக எதிரிகள் எத்தியோப்பியர்கள் முறிஞ்சோடி போகிறாங்க. ஸோ இவங்க துரத்துறாங்க. அவங்களால பலம் கொள்ள முடியல, நொறுங்கி போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இவங்க கொள்ளையடிச்சிட்டு வராங்க. ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வராங்க. ஸோ இங்கே அதுலேயும் அதே மாதிரி இருக்கும் இல்லையா மகாபாரதத்தில். இதோடைய அர்த்தம் என்னென்னா, உண்மையான யுத்தம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லும் யுத்தம். இதில் நாம் ஜெயிப்போம். ஏன்னா இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். இறைவன் தினம் தினம் சொல்கிற ஞானத்தை கேட்க கேட்க இதில் நாம் விழக்கூடாதுன்ற வைராக்கியம் வரும். துரியோதனன்னா இறைவனை நிராகரிப்பவர்கள், அந்தந்த மதத்தை பிடிச்சிக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள். மதத்தின் வேதங்களில் இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாது. கடவுள் வந்தால் முதல்ல கடவுள் எப்படி இருப்பார்னு தானே சொல்லுவார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறான், அவரை நினைத்தால் தான் பாவம் அழியும். இதெல்லாம் கடவுள் சொன்னால் தான் தெரியும். ஸோ மதங்களே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. அதிலும் காமம் விடணும்னா ஏன்டா விடணும், எந்த மதத்தில் அப்படி போட்டிருக்குதுன்னு கேட்பாங்க. கரிமீனே விட மாட்டுறாங்க, இவங்க எங்கே காமத்தை விடுவாங்க? ஸோ அப்போ கடைசியில் இதனாலே அவங்களுக்கு மிகப்பெரிய துக்கம் வரும். நான்வெஜ் சாப்பிட்டு எத்தனை பேர் நியூஸில் வர்றது கம்மி இல்லையா? இறக்கிறது இல்லாட்டினா கூட வயிற்றால போகிறது, அது இதுன்ட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு இறந்தாங்க. இதோ இப்போ கூட சமீபமாக இறந்தாங்க. மட்டன் வீட்டில் சமைச்சே சாப்பிட்டு இறந்தாங்க. அடுத்தது
மீன் சாப்பிட்டு இறக்குறாங்க, திரும்ப திரும்ப பார்க்குறோம். இருந்தாலும் அந்த நாக்கு சுவையிலேருந்து அவனால் வெளியில் வர முடியல. கள்ளத்தொடர்புனால வெட்டு குத்துன்னு போகுது, காமத்தை விட முடியல. ஸோ மனைவியோட கணவனோட வைக்கிற காமம்தான் அவனை அடிமையாக்கி பிறகு வெளியில் அதை தேட வைக்கிதுன்றது புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால தான் கடவுள் காமம் மகாசத்ரு. வெறும் ஆத்மாவை மட்டும் பாரு, உடலை பார்க்காத. ஆத்மாவையும் சகோதரன்னு பாரு, சகோதரின்னு கூட பார்க்காத. ஏன்னா உடல் தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தை. ஏன்னா கடவுளுடைய சொத்து இந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்குது. அடையிறீங்களான்றது உங்கள் முயற்சியை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கிடைக்கிறதுனால ஆத்மாவை ஆண் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதில் தான் முஸ்லீம்கள் பாய் பாயின்றாங்க, ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்களா, போகும்போது கடவுளுடைய ஆவி வந்து ஒருத்தன் மேலே இறங்கி கடவுள் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப நாளாக என்னை விட்டுட்டீங்க, ஒரு ஆசாரியனோ வேதமோ உங்களுக்கு இல்லாமலே இருந்தது, அவரை தேடும்பொழுது அவர் இப்போ வெளிப்பட்டுட்டார். இவ்வளோ நாள் வந்து அவ்வளோ பிரச்சனை, அமளி, ஜாதிக்கு இடையில் சண்டை, பட்டணங்களுக்கு இடையில் சண்டை, இதெல்லாம் இப்படியெல்லாம் கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு வருது. ஸோ கஷ்டப்படுத்துறது கடவுளுடைய வேலை இல்லை, சாத்தானுடைய வேலை. இதில் வந்து காப்பாற்றுறது தான் கடவுளுடைய வேலை. பட் மதங்கள் அப்படி போட்டிருக்கு. ஸோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கிரியைன்னா கர்மா, காரியங்கள். ஸோ அப்போ நல்ல காரியத்தை செய்யுங்கள், என்ன ஆனாலும் இறைவன் சொல்கிற மாதிரி அந்த அன்பு வழி அமைதி வழிப்படித்தான் நடப்பேன். யுத்தம் அதிலெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. இப்போ வி சப்போர்ட் பாலஸ்தீன் மற்ற இடங்கள்லேருந்து முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அடுத்தது அங்கேயே போய் பிறந்துடுவாங்க. ஏன்னா நீ தானே சப்போர்ட் பண்ண, கடவுளுடைய வழியாக யுத்தம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தண்டனை யுத்தம் நடக்கிற ஏரியாவில் போய் பிறக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் கேட்ட உடனே இன்னும் இவனுக்கு வந்து வெறியாகுது ஆசாவுக்கு. இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மற்ற தேவர்களுக்கு கட்டின கோயில் எல்லாத்தையும் வெறி கொண்டு இடிக்கிறான், கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். ஸோ எல்லாரும் அவன்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. கொள்ளையிட்டு வந்த மாடுகள் ஆடுகளை எல்லாம் கடவுளுக்கு பலி கொடுக்குறான். நாம் வந்து முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு கடவுளை தேடுவோம் அப்படின்னு உறுதிமொழி இருக்கிறாங்க. இது எல்லோருக்கும். அது மட்டும் இல்லை, யார் தேடலையோ அவனை வந்து கொலை செய்யணும்னு ஒரு உடன்படிக்கை வேறு வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா, தேடலைன்னா கொலை பண்ணிவிடுவோன்ட்டு. ஸோ பக்தி இதுவரை இப்போ தான் ஞானம் கடவுள் வந்து கொடுக்குறார், அது வரைக்கும் பக்தி தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பக்தி இல்லைன்னா இன்னும் மனிதன் கெட்டு போயிருப்பான். பட் இந்த கொலை செய்கிறது இந்த வேலையெல்லாம் கடவுள் சொல்கிற வழி கிடையாது, மனிதர்கள் சொல்கிற வழி. ஸோ இந்த சட்டத்தை எல்லாம் கேட்டு ரொம்ப மனிதர்கள் சந்தோஷப்படுறாங்க, யூதர்கள். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, சுற்றி சண்டை கிண்டை எதுவுமே கிடையாது, சண்டை இல்லாத மாதிரி கடவுள் பார்த்துக்கிட்டார். அங்கே பாருங்கள், வெறும் 5 லட்சம் பேரை வைத்து 10 லட்சத்தை வந்து கடவுள் முறியடித்தார் இல்லையா. ஸோ அப்போ கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையினால் அவன் போனான். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை, பல கன்னிகா ஸ்திரீகளுடைய உயிரை குடித்த ஒரு மூட நம்பிக்கை பைபிளில் இருக்குது. ஸோ அதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கடவுளுடைய ஆலயத்துக்கு அந்த தங்கம் பனிமுட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். 35 வருஷத்துக்கு எந்த யுத்தமும் கிடையாது. 36வது வருஷத்தில் தான் ஒரு ட்விஸ்ட். இப்படி இருந்தவன் திடீர்னு கெட்டு போவானா, அதுதான் நம்ம சொல்கிறது. இது ஒருத்தன் வாழ்க்கையில் நடக்கிறதுல மறுஜன்மம் எடுக்க எடுக்க மனிதனுடைய குணம் கீழான நிலைக்கு போகிறது. இப்போ அவன் என்ன ஆகிறான் ஆசா அப்படின்னா,
இவனுக்கு எதிராக பாஷான்றவன் இஸ்ரவேல் ராஜா வரான். வந்து ஒரு தடுப்புச்சுவர் கட்டுறான். ராமான்றாங்க. இவங்களும் வெளில வர முடியாது, அவன் வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே வர முடியாது. இதை பார்த்தோன்னே ஆசாவுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான், கோயிலில் இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து தமஸ்கோவில் இருக்கிற பெனதாத் அப்படிங்கிற சீரியா ராஜா கிட்ட அனுப்பி, உங்கள் அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு இல்லையா, எப்படியாவது வந்து இந்த பாஷாவை துரத்திடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பெனதாத்தும் வந்து ஒத்துக்கிட்டு அவனுடைய சேனாதிபதிகளை அனுப்பி எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பயந்துட்டு பாஷா கேள்விப்பட்டுட்டு சவுறு கட்டுறதை விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்போ அந்த செவுத்து கல்லை வச்சு இவன் நிறைய பட்டணங்களை ஆசா கட்டுறான். இப்போ ஒரு ஞான திருஷ்டிக்காரன், குறி சொல்கிறவன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து யூத ராஜா கிட்ட சொல்கிறான், நீ உன் கர்த்தரை நம்பாமல் சீரியா ராஜாவை நம்பின, அதனால் சீரியா ராஜாவின் இராணுவம் உன் கைக்கு தப்பி போயிற்று அப்படின்னு சொல்கிறான். இல்லாட்டினா அது கூட உனக்கு கிடச்சிருக்கும், ஆனால் நீ அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்ட. ஸோ கடவுளுக்கு வந்து கொள்ளையடிச்சு கொடுக்கறது தான் வேலை. ஸோ இதோடைய அர்த்தத்தின்படி சரி. அடுத்தது, இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தான்? 10 லட்சம் பேரை கூப்பிட்டு வந்தான். நீ வெறும் 5 லட்சம் பேரை வச்சுட்டு இருக்கும்போது கடவுள் உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு இல்லை அந்த எத்தியோப்பிய ராஜாவை, அதை மறந்துட்டியா? இப்போ ஒரு 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 இது வந்து கிறிஸ்தவர்களுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இந்த கர்மா அப்படின்னு ஒன்று கிடையாது, மறுபிறவின்னு ஒன்று கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு மூட நம்பிக்கையை அவங்க நம்புகிறாங்க. 16வது அதிகாரத்தில் 2 நாளாகமம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனம் இதைத்தான் அங்கே இயேசுவும் சொல்லுவார். ஒருத்தன் ஊனமாக பிறக்கும் பொழுது அவன் அப்படி பிறந்தது காரணம் அவனா அவங்க அப்பா செய்த பாவமா அப்படின்னும்போது 2 பேர் செய்த பாவமும் கிடையாது, கடவுளுடைய வல்லமை விளங்கும்படி இப்படி நடந்துச்சு, ஏஞ்சி நடரானவனே நடந்துடுவோம். அப்போ கடவுள் வந்து சைக்கோவா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அவர் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இதை பண்ணுறாரான்னு தோணும். நான் நாஸ்திகனாக இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்றது இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானம் கிடைக்கும்போது தெரியுது. கடவுளுடைய ஞானத்தை அது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. அது என்ன ஞானன்றது அப்புறம் சொல்கிறோம். இப்போ இதை படிக்கிறோம் பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அப்போ கடவுளுடைய வேலை என்னன்னா, யார் உத்தம இருதயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் கடவுள். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டு பூமி எங்கும் அவருடைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா, நான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டு. ஸோ இது தெரியாமல் முட்டாளாக இருந்து மனுஷனை பிடிச்சிட்டியே, என்ன ஆக போகுது தெரியுமா? இனிமேல்ட்டு உனக்கு திரும்ப திரும்ப சண்டை நடக்கும், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சுல அப்படின்னு இதில் சொல்கிறேன். ஆனால் உண்மை என்னென்னா, கடவுளுடைய வழி அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்தால் உங்களை சுற்றி அமைதியாகவே இருக்கும். நீ ஒரு ஃபைட்டு போட்டோன்னா திரும்ப 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 உன் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபைட்டு போடுற மாதிரியே மாட்டுவ. இப்படித்தான் ரவுடிகள் உருவாகுது. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உண்மை. நீ ஒரு தடவை சண்டை போட்டால் திரும்ப சண்டை வருன்றது உண்மை. ஆனால் நீ கடவுளை பிடிச்சி சண்டை போடணுன்றது, கடவுள் சண்டை ஆதரிப்பவரோ கற்றுக் கொடுப்பவரோ அதுக்கு ஆதரவு கொடுப்பவரோ கடவுள் கிடையாது. ஆனால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது கர்மத்தின் விதி இல்லையா? நல்ல காரியம் செய்தால் அது உங்களை பாதுகாக்கும். இப்போ கடவுளே கடைசி 100 வருடம் வந்து கற்றுக் கொடுக்குறதே நல்ல கர்மம் எது கெட்ட கர்மம் எதுன்றது தான். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கெட்ட கர்மம். அதுக்கு காரணம் உடல் உணர்வு. இப்போ உடல் உணர்வுனால நீ செய்கிற எல்லாமே பாவம் ஆயிடுச்சு. அதனால் உடலை மறந்து ஆத்மான உணர்வு. இதுதான் மாம்சமானவர்கள்னு அடிக்கடி பைபிளில் வரும் இல்லையா, புதிய ஏற்பாடில்.
ஸோ அப்படி இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருங்க அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஸோ இங்கே கடவுளை விட்டு நீ மனுஷனை பிடிச்சிட்டியே அப்படிங்கிறதுடைய அர்த்தம் உண்மையிலே என்ன அப்படின்னா, இப்போ கடவுளுடைய வழி அமைதியாக இருங்கன்றது. நமக்கு ஒரு அநீதி நடக்கும்போது கூட கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நமக்கு அநீதி நடந்தால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. ஏன்னா ரெகோபெயாம் அப்படி தான் பண்ணுவான் இல்லையா, தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் யெரொபெயாம் போயிடுது, பட் அதை இவன் பண்ண ஒரு தப்புனால தான் போகுது அப்படிங்கிறது அது ஒரு பிறவிலே நடக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, ஆனால் அதுவுமே பல பிறவியில் நடக்கிறது. அப்போ தனக்கு வர வேண்டியதை நினைத்து அவன் சண்டை போட போகிறான். அப்போ தான் சொல்கிறார், இல்லை என் சித்தத்தின்படி தான் நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிற, அப்போ அது அவனுக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் அவன் சண்டை போட போகிறான். ஸோ அப்போ கடவுள் சொன்ன உடனே சரின்ட்டு அமைதியாயிடுறான். அதே மாதிரி தான் நமக்கு நடக்கிற அநீதி துக்கம் ஏதோ ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறோம், ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இதே ஜென்மத்தில் கூட. அதற்கான தண்டனை தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீ அமைதியாக இரு, என் நினைவில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும். என்ன பலம்? கோபப்படாமல் இருக்கிறது, காம வயப்படாமல் இருக்கிறது. காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இருக்க முடியும். இறைவனின் நினைவிலேயே இருந்தால், எப்போவுமே இருந்தால் தான் அந்த பலம் வரும். அந்த நேரம் உங்களுக்கு இறைவன் நினைவே வராது இல்லையா, திடீர்னுலாம் ட்ரை பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே இறைவன் நினைவிலேயே மூழ்கி இருக்க இங்கே இறைவனுடைய செய்தி என்ன, ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க அந்த பலம் வரும். இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதிலே மூழ்கி இருங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அநீதி நடக்கிற மாதிரி இருக்கும், அதிலும் நன்மை இருக்கும். ஸோ அது போக போக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் மனித வழிப்படி நடக்காதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களாம், நான் உனக்கு துணை இருக்கிறேன், அவனை எதிர் வா, கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னுவாங்க. ஆனால் உங்கள் பக்கம் நிறைய பாவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களாம், இப்போ எந்த பாவமும் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் பல ஜென்மமாக பண்ணியிருப்பீங்க. இந்த ஜென்மத்தில் கூட காமம் சம்மந்த நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தில் வேணால் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ மொத்தமாக சேர்த்து மாட்டிக்குவீங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் அமைதியாக இரு, ஓம் சாந்தின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா அமைதி, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அது என்னுடைய அப்பா அமைதி கடல். ஸோ அவருடைய நினைவிலே இருந்து நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாமே கரெக்டாக நடக்குது. அதுதான் கீதையில் நடந்தது நன்றாக நடந்தது, நடப்பது நன்றாக நடக்கிறது, நடக்க இருப்பதோ இன்னும் நன்றாக நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எதுவுமே இங்கே அநியாயம் கிடையாது. ராமரை காட்டுக்கு துரத்தும் போது அவர் சொல்கிறார், இங்கே யாருக்கும் அநீதி நடக்கலை, கரெக்டாக தான் நடக்குது, எனக்கு இது வரம்னு சொல்லிட்டு போவார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும், இது கடவுளுடைய வழி. இப்போ கடவுளுடைய வழியை விட்டு மனித வழியை பிடிக்கும் பொழுது மாட்டிக்குவீங்க. ஸோ மனித வழிப்படி கோர்ட்டு கேஸு வெட்டு குத்துன்னு போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுதான் இதோடைய உண்மையான அர்த்தம், மனிதனை பிடிக்கிறதுன்றது. மற்றபடி கடவுளை பிடிச்சிட்டு சண்டை போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மனித வழிப்படி நீ சண்டை போட்ட, அதான் கர்த்தருக்கு விரோதமாக சண்டை அப்படின்னு வரும். அப்படின்னு அர்த்தம், சண்டை போடுறதே கர்த்தருக்கு விரோதமானதுன்னு அர்த்தம். ஸோ அதற்கு தண்டனையாக தான் உனக்கு திரும்ப திரும்ப சண்டை இனிமேல்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும்னுவார் அப்படின்னு கடவுள் சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் கூட அதான் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலைன்னு கராத்தே சிலம்பம் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாளாப்பமாக யாரும் கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் முதல்ல பிடிக்காது. யாருக்கு தெரியுமா பிடிக்கும்? ஏற்கனவே வெட்டு குத்துன்னு முன் ஜென்மத்தில் இருந்தவனுக்கு தான் பிடிக்கும். அவன் தான் சரி ஓகேன்ட்டு அதை பண்ணுவான். அவனை தேடி அதெல்லாம் வர ஆரம்பிக்கும், அல்லது அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அது அவனை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிடும். ஆனால் அதை அந்த பக்கமே நீங்கள் போகாமல் மனம் முழுக்க அமைதியாக இறைவன் நினைவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி சூழ்நிலையே வராது. முன் ஜென்மத்தில் எவ்வளோதான் நீங்கள் சண்டை போட்டு பாவம் செய்து இருந்தாலும். ஸோ அதுதான் கடவுள் இளைப்பாறுதல் 35 வருஷம் சண்டையே இல்லாமல் வச்சுருந்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுடைய வழி. சொர்க்கத்தில் சண்டையே இருக்காது முதல் 2500 வருஷத்துக்கு. அதான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானத்தின்படி கடவுள் சண்டை போட சொல்லுவாரோ? யோசிச்சு பாருங்கள்.
ஸோ இப்போ இதை சொன்ன உடனே ஆசாவுக்கு கோபம் வருது. பாருங்கள், ஆசா வந்து கடவுள் வழிபடி நடந்தவன் இப்போ கடவுளுக்கு எதிராக மாறுறான். இது ஒரே பிறவியில் நடக்காது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5 லட்சத்தை வச்சு 10 லட்சத்தை வென்றவன் இப்போ அவனுக்கு தோணாதா உடனே கடவுள் அவனை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ட்டு. ஸோ அது அடுத்தடுத்த ஜென்மத்தில் நடக்கிறது. ஸோ இப்போ இதை சொன்ன ஞான திருஷ்டிக்காரன் மேலே அவனுக்கு கோபம் வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறான். இது இல்லாமல் நிறைய பேரை வந்து கொடூரமாக நடத்துகிறான். அப்போ பாருங்கள், நல்லவனாக இருந்தவன் திடீர்னு ஏன் கொடூரமாக நடத்துகிறான்? வாய்ப்பு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அது அடுத்தடுத்த ஜென்மங்களில் நடக்கிறது. அப்படி சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நாம தான் இன்றைக்கி இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் அந்த பாவத்திலேருந்து கடவுள் விடுபட சொல்கிறார். ஸோ இவன் அரசாட்சி செய்யும்பொழுது ஆசாவுடைய அரசாட்சியில் 39வது வருடத்தில் அவன் காலில் பயங்கரமான வியாதி, சரியான வலி வருது அவனுக்கு. அப்பவும் கடவுளை பிடிக்காமல் பரிகாரிகளை தேடினான். ஸோ இது 2 அர்த்தம் வருது. பரிகாரி அப்படின்றது வந்து அதுக்கு பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்ட்டு மற்ற மதத்தில் வர்றது பரிகாரம். அடுத்தது கிறிஸ்தவர்களாக இருந்தால் சர்ச்சில் காசை போடுங்க சரியாயிடுன்றுவாங்க இல்லையா? ஸோ அதுவும் பரிகாரம் தான். அல்லது டாக்டரை தேடுறது. அப்போ 41ஆம் வருஷத்தில் அவன் செத்தே போயிடுறான். அவனை புதைச்சிட்றாங்க. சாப்டர் முடிஞ்சிச்சு. என்ன இங்கே மெசேஜ், என்ன இங்கே மூட நம்பிக்கை அப்படின்னா, இங்கே போட்டிருக்கிறாங்க இல்லையா, டாக்டர்கிட்ட காட்டுறது கடவுளை பிடிக்காமல் டாக்டரை தேடிட்டான், அதனால் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் எல்லா பிரிவினர்லேயும் இந்த மூட நம்பிக்கை இருக்குது. பெந்தகோஸ்தில் மட்டும் கிடையாது. என்னென்னா, கடவுள் வந்து நம்மளை பரீட்சிக்கிறார். இந்த நோய்க்கு டாக்டர் இல்லாமல் கடவுள் தான் சரி பண்ணணும்னு நீ இருக்கிறியா? இல்லை, நாங்கள் ஜபம் பண்ணுறோம், இந்த நோயாளிகள் இருக்கும்போது தான் ஜபம் பண்ணி அதில் சரியாயிடுச்சுன்னா டமால்னு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஏற்கனவே கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா, அதுக்கு தான் இது மேலே நம்பிக்கையே வரும். மற்ற ஆத்மாவுக்கு இது சரியும் ஆகாது. அப்போ மாத்திரை போடக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாக இருக்குது. முஸ்லீம் மதத்திலையும் அது இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன். ஒரு பிரிவினரிடை மட்டும், எல்லார்கிட்டையும் கிடையாது. ஸோ அப்போ இது கடவுளுடைய வழியா அப்படின்னா, கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக நேரடியாக பேசுகிற அந்த ஞானத்தில் சொல்கிறார், மருந்து என்னும் மிட்டாயை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வேலை பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இறைவனை நினைக்கணும், இந்த உடம்பு இருக்கணும் இல்லையா? அப்படியே நோய், அப்படியே தலைவலி, அப்படியே கடவுள் சரி பண்ணுவார்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிந்தே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஆர்சி சர்ச்சிலே இறந்துருக்குறாங்க, கன்னிகாஸ்திரிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு பிளட் கேன்சர். டேரெக்டாக டாக்டர் சொல்லிட்டார், சின்ன பொண்ணு உனக்கு பிளட் கேன்சர் 2 மாதம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாராம். தனியாக போயிருக்காங்க அவங்க. ஸோ அப்புறம் இறந்து போயிட்டாங்க. ஸோ டாக்டர்கிட்டே இட்டுட்டு போகலை. இல்லை, கடவுள் சரி பண்ணுவார், கடவுள் சரி பண்ணுவார்னு ஃபுல்லாக ஜபம்தான், ப்ரேயர் 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 சாகிற வரைக்கும். ஸோ நிறைய நியூஸில் கூட வரும் இல்லையா, கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க அம்மா இறந்து அதை கதவை பூட்டிட்டு பாதிரியாரை கூப்பிட்டு வந்து ஜபம் மாத கணக்கில் செத்து 1 மாதம் ஆகியும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வரும் அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும்ன்ட்டு. கடவுள் அற்புதம் பண்ணுறவர். இந்த மாதிரி இதுக்கு பேர் அற்புதம் இல்லை, அல்பமான வேலையை கடவுள் பண்ணுறதில்ல. கடவுள் பண்ணுற அற்புதம் என்ன தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எவனாலும் விட முடியாதுன்னு இருக்கிறோம்பாங்க. அதை விட வைத்து எல்லோரும் வழிபடக்கூடிய தேவதையாக மாத்துறார். இந்த கலியுக மோசமான துக்கம் நிரம்பிய நரகத்தை சொர்க்கமாக மாத்துறார். இதுதான் அவர் பண்ணுற அற்புதம். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். எல்லைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தான் அவர் பண்ணுவாரே தவிர, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தான் கொடுப்பாரே தவிர, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, எல்லைக்குட்பட்ட அற்புதம் எல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. ஆனாலும் இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்குன்றார். பாதி சொர்க்கம் பாதி நரகம். 5000 வருஷம் முன்னாடி இந்த நேரம் இந்த வீடியோ போட்டிருந்தால் தான் இப்போவும் நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை வருவதற்காக ஒரு மதம் உருவாகணும்னா ஏதோ ஒரு நம்பிக்கை அற்புதம் நடக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில அற்புதங்கள் நடக்கும்.
ஆனால் அது எப்போவும் நடக்காது. இந்த நாடகத்தில் பதிவாகி இருந்தால் நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கன்ஃபார்மாக நடக்கும்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ இப்போ நோயின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அதிகமாக அழிக்கப்படுது அப்படின்னா மருந்தே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் முயற்சி பண்ண முடியும். அடுத்த ஜென்மத்தில் எங்கே போய் பிறப்பீங்க, எந்த மதத்தில் போய் பிறப்பீங்க, அதுக்குள்ளே உலகம் ரொம்ப மோசமாயிடும். இந்த ஞானம் கிடைச்சா கூட அதை புரியறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசு வரணுமே, அதுக்குள்ளே உலக அழிவு வந்துடும். ஏன்னா கடைசின்னு ஒரு வருடம் தான் இறைவன் வராரே, உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு. அவர் வந்தே 88 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்படின்னு அர்த்தம் இப்போ முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. இதுதான் பிரம்மகுமாரிகளுடைய தாரக மந்திரம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி மனிதனை பிடிக்கக்கூடாதுன்றது மனித வழியை பிடிக்காதீர்கள், இறைவனின் வழிப்படி நடங்கன்றது தான் அர்த்தமே தவிர மனிதனை பிடித்து சண்டை போடுறது அர்த்தம் கிடையாது. அதுக்காக மருத்துவ உதவியை நாடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. எத்தனை கிறிஸ்தவர்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, சிஎம்சி பெரிய மருத்துவமனை இருக்குது இல்லையா. இப்படி இருந்தால் ஏன் அதை பண்ண போகிறாங்க? ஸோ இதை புரிஞ்சிக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மற்றபடி கடவுள் சைக்கோ கிடையாது. அவருடைய வல்லமை நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தனை ஊனமாக பிறக்க வைக்கிறது, ஒரு பெரிய எதிரியை வர வச்சு இவனை வச்சு சண்டை போடுறது, இது கடவுளுடைய வேலை கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.